அத்தியாயம் 25. இனியாவின் வீட்டில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் நால்வருக்கும் சங்கடமான மனநிலை. முந்தைய சந்திப்பில் நடந்த சம்பவங்களினால் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஜானகி சங்கரனை பார்த்து, நீங்கள் பேசுங்கள் என்று கண்ணசைவால் உணர்த்தினார். சற்றே தயக்கத்துடன், எப்படி இருக்கீங்க சம்பந்தி என்றார் சிவசுவிடம். அவரின் மனநிலையை உணர்ந்த சிவசு இயல்பாக பேச ஆரம்பிக்க, சரோவும் ஜானகியிடம் அவரின் உடல் நலத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அங்கு சூழ்நிலை மாறி ஒருவருக்கொருவர் சாதாரணமாக பேசிக்கொண்டனர். பாட்டி சங்கரனை கூப்பிட்டு அவர்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரும்படி கூறினார். அவர் எழுந்து சென்றதும் சரோவை பார்த்து, என் பிள்ளை பேசுனதுக்கு நாங்கள்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? அவன் பொண்ணு மேலே ரொம்ப உயிரையே வச்சுருக்கான். ஆனால் அதுக்காக மாப்பிள்ளையை அவன் பேசினதை நான் நியாயப்படுத்த மாட்டேன். அதனால் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க என்றார் இருவரையும் பார்த்து. விடுங்கம்மா, எல்லாம் சரியாகும் என்றார் சிவசு. சரோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டார். அது ஜானகிக்கு உறுத்தலாக இருந்தது. காஃபியை கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்த சங்கரன் இருவரிடமும், அம்மா சொன்ன மாதிரி நான் மாப்பிள்ளையை ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். எனக்கே தெரியுது தப்புதான். தயவு செஞ்சு நீங்களும் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்றார். அதுவரை மௌனமாக இருந்த சரோ, இருந்தாலும் நீங்கள் பேசுனது எங்கள் மனசுக்கு ஆறவே இல்லை சம்பந்தி. உங்களுக்கு உங்கள் பொண்ணு பெருசாக இருக்கலாம், எங்களுக்கும் எங்கள் பையன்தான் எல்லாமே. நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்களோ, நாங்களும் அப்படித்தான் நினச்சோம். அதே மாதிரி எங்கள் பையனை நல்லாவும் வளர்த்துருக்கோம். உங்கள் பெண்ணை அவனுக்கு கொடுத்ததுக்காக அவனோட தகுதியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசி என்று தலையாட்டி கொண்டார். பாட்டியும் ஜானகியும் அவரின் பேச்சில் சங்கரனை முறைத்தனர். ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்ட சம்பந்தி என்றார் கலங்கிய குரலில். சரோ மறுப்பாக தலையசைத்து, இல்லைங்க, நீங்கள் தெரியாமலாம் விடலை. தெரியாமல் சொன்னால் ஒரு தடவை தான் வரும். ஆனால் நாங்கள் பஞ்சாயத்துக்கு வந்த போதும் அதையே திருப்பி சொன்னீங்க. அப்போது உங்கள் மனசில் எங்கள் பையனை பற்றி அப்படித்தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்றார் எரிச்சலாக. நிச்சயமாக இல்லைங்க. எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சு போய் தான் என் பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்தேன். கோபத்தில் தான் வார்த்தையை சொன்னேனே தவிர என் உண்மையான எண்ணம் அது இல்லை என்றார். அதுவரை சரோவை பேசவிட்ட சிவசு, விடுங்க சம்பந்தி, ஏதோ ஒரு நேரம் எல்லாம் நடந்துருச்சு. இனி வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன்னா எதிரே இருக்கிறவங்க மனசு எந்த அளவு காயப்படுதுன்னு தெரியாது என்றார். சரிங்க சம்பந்தி என்று கூறி அதோடு அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு மற்றதை பேசிவிட்டு கிளம்பினர். சரோவோ சிவசுவோ மருமகளை எப்பொழுது எங்கள் வீட்டிற்கு அனுப்புவீர்கள் என்று கேட்கவே இல்லை. அது ஜானகிக்கும் சங்கரனுக்கும் உறுத்தலாக இருந்தது. அவர்கள் சென்றதும் சங்கரனை பார்த்து, என்னங்க, பெண்ணை எப்போ அனுப்புவீங்கன்னு சம்பந்தியம்மா கேட்கவே இல்லையே என்றார் ஜானகி கவலையாக. அவரின் அருகில் அமர்ந்திருந்த பாட்டி, ஏன் ஜானகி, நாம தானே அவளை கூட்டிகிட்டு வந்தோம். அவங்களா அனுப்பலை நம்ம பொண்ணை. அப்போது அவங்க எப்படி கூப்பிடுவாங்க என்றார். அதை கேட்டதும் நியாயம் என்றே தோன்றியது. மாலை வீட்டிற்கு வந்த இனியா ஜீவாவின் பெற்றோர் வந்து சென்றதை கேட்டு உற்சாகமானாள். அன்னியிடம் அவர்கள் என்ன பேசி சென்றார்கள் என்று கேட்டறிந்து கொண்டாள். அன்றிரவு அவனிடமிருந்து ஃபோன் வந்ததும், ஐ லவ் யூ ஜீவா என்றாள். அவனோ மெல்லிய சிரிப்புடன், என்னாச்சுங்க மேடம், திடீர்னு இதெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா? போங்க ஜீவா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு என்றவள், அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்களாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு என்றாள். அவன் அதை கேட்டு சிரித்து கொண்டானே தவிர பதிலேதும் சொல்லவில்லை. சற்று நேரம் வரை ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். இனியாவின் மனதில் சிறிய நெருடல். அவன் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் நீ எப்பொழுது அங்கே வருகிறாய் என்று கேட்கவில்லை. அவனுக்கு தன் மீது கோபம் இருக்குமோ என்று எண்ணினாள். அதே சமயம் அவன் வந்து அன்னையை பார்க்க வேண்டும் என்றும் எண்ணினாள். அவனிடம் நேரடியாக கேட்டுவிடலாம் என்று எண்ணி, நீங்கள் எப்போ ஜீவா இங்கே வரீங்க? அம்மாவை பார்க்கணுமில்ல என்றாள். அந்த பக்கம் சற்று நேரம் அமைதியாக இருந்தது. பின்னர் லேசாக தொண்டையை செருமிக்கொண்டு, நான் வரல என்றான். அவளுக்கு புரியவில்லை. ஏன் ஜீவா என்றாள் குழப்பத்துடன். அவளது குழப்பத்தை உணர்ந்து கொண்டவன், என்னை தகுதி இல்லாதவன்னு சொன்ன வீட்டிற்கு எப்படி நான் வர முடியும் என்றான். ஒரு நிமிடம் அவன் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் இருந்தவள், என்ன சொல்றீங்க என்றாள் மீண்டும். உனக்கு தகுதி இல்லாதவன் தானே நான், அப்புறம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? அவன் சொன்னதில் அதிர்ந்து போய் படுக்கையில் இருந்து எழுந்தமர்ந்தவள், என்ன ஜீவா பேசுகிறீங்க, நான் அப்படி சொன்னேனா என்றாள். உங்கள் அப்பா சொன்னதை மறுக்கல தானே, அப்போது நீ ஏற்றுக்கிறேன்னு தானே அர்த்தம் என்றான். ஜீவா, அது அப்படி இல்லை என்று இழுத்தவளை மடக்கி,
உங்கள் அப்பாவை நான் மரியாதை குறைவாக நடத்திட்டேன்னு நினச்சி என் மேலே கோபப்பட்டேன். ஆனால் அதே உங்கள் அப்பா என்னை அசிங்கப்படுத்தினப்ப அவரோடு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்ட, வீட்டை விட்டு போயிட்டேன். அப்போது அதை நான் எப்படி எடுத்துக்கட்டும் என்றான். அப்படி இல்லை ஜீவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும். அதுக்காக அப்பா பேசினதை நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை என்றாள் வருத்தமாக. நான் அவமரியாதை பண்ணிட்டேன்னு நினச்சே அவருக்காக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவர் என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு நீ எதுவுமே சொல்லலை, கண்டுக்கவே இல்லை. அப்போது உன் வாழ்க்கையில் நான் யார் இனியா? அது அப்படி இல்லை ஜீவா, என்னுடைய அன்பை நான் உன்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்காக என்னை எங்கள் அம்மாவிலேருந்து சொந்தக்காரங்க வர எல்லோரும் கிண்டலாக பேசினாங்க. ஆனால் எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னோடய அன்பு புரியணும்னு மட்டும்தான் நினச்சேன். என்னோட 1 மாதம் வாழ்ந்துட்டு உனக்கு என் மேலே அன்போ பாசமோ காதலோ எதுவுமே இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேன். அப்போது என் மனசு எந்த அளவு வலிச்சிருக்கும். நான் உன்னை துளி கூட பாதிக்கலேன்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது என்றான். அவளுக்கு அவனது பேச்சில் வருத்தம்தான். தான் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று எண்ணியும் வருந்தினாள். ஜீவா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற எதையும் நான் தெரிஞ்சு செய்யலை. கல்யாணம் ஆகி வந்திருந்தாலும் அப்பா என்கிற அந்த உறவு பெண்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் உங்கள் பேச்சு அவரை காயப்படுத்திடுச்சோன்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்களை புண்படுத்தி இருக்கேன். அதே மாதிரி உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்த பிறகு நான் ஏதோ கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதோட என்னோட பொறுப்பின்மை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகிடுச்சு என்றாள் கரகரப்பான குரலில். வீடு இனியா என்றான். அவளோ மீண்டும், அப்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களா ஜீவா என்றாள் ஏக்கத்துடன். அவனுக்கு சொல்ல சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும். இல்லைம்மா, என் மனசில் உள்ள ரணம் ஆறினா வரலாம் என்றான். உள்ளுக்குள் வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது, சரி ஜீவா, எனக்கு தூக்கம் வருது என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டாள். மறுநாள் காலை வீட்டில் இருந்தவர்களை ஒரு வழியாக்கி தனது துணிமணிகள் அடங்கிய பையுடன் கிளம்பியவள் தந்தையிடம், அப்பா கிளம்புங்க, நீங்கள் என் கூட வரணும் என்றாள். அவள் எங்கே கூப்பிடுகிறாள் என்பதை உணர்ந்தவர் மகளின் வாழ்க்கைக்கு தன்னால் இருந்த பிரச்சனையை சீர் செய்ய நினைத்து அவளுடன் அவரும் கிளம்பினார். பாட்டி பேத்தியின் அருகில் சென்று அவள் கன்னத்தை வழித்து, நல்லா இருடியம்மா, இனிமையாவது புத்தியோடு பொழைச்சிக்கோ என்றார். அவரை முறைத்து, போ பாட்டி, எனக்கு புத்தி வரணும்னு நீ என்னென்ன வில்லத்தனம் பண்ண என்றாள் சிரிப்புடன். குறும்பாக சிரித்தவர், அப்படி பண்ணலைனா நீ இப்படி பெட்டி தூக்கி இருப்பியா? அம்மா மடியை விட்டு எழுந்திருக்கவே மாட்டியே என்றார் கிண்டலாக. அவரை அழுத்தி கட்டி கொண்டவள், ஐ லவ் யூ பாட்டி என்றாள். நானும் லவ் பண்ணுறேன் பேத்தி என்றார் பாசத்துடன். ஜானகிக்கு கண்கள் கலங்கியது. மனதிற்குள் சொல்ல முடியாமல் நடந்து கொண்டிருந்த போராட்டம் முடிவிற்கு வந்தது போல் இருந்தது. அப்பாவும் மகளும் கிளம்பி ஜீவாவின் வீட்டிற்கு வந்தனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அவனது வீட்டில் இல்லாமல் மேலே சென்றிருந்தான். அங்கு மணியடித்து பார்த்துவிட்டு மேலே சென்று மணியடித்தனர். சிவசு வந்து கதவை திறக்க வெளியே நின்றிருந்தவர்களை கண்டதும் முகம் மலர்ந்து, வாங்க சம்பந்தி, வாமா என்றார். சமையலறையிலிருந்து எட்டி பார்த்த சரோ மகளை கண்டதும் மருமகளை கண்டதும் சந்தோஷத்தோடு, வாங்க வாமா என்றார். ஜீவாவோ அறையில் இருந்தான். அதனால் அவர்கள் வந்திருப்பது அவனுக்கு தெரியவில்லை. சற்று நேரம் பேசிக்கொண்டிருக்க இனியாவின் விழிகள் அவனை தேட ஆரம்பித்திருந்தது. அதை உணர்ந்து கொண்ட சரோ, அவன் ரூமில் தான் இருக்காமா, போய் பாரு என்றார். அவர் எப்பொழுது சொல்வார் என்று காத்து கொண்டிருந்தவள் அவசரமாக அவன் அறைக்குள் சென்றாள். அவளுக்கு முதுகு காட்டிக்கொண்டு கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருந்தான். அறைக்கதவு திறக்கும் சத்தத்தை உணர்ந்து, மா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றம்மா என்றான். அவளோ மெல்ல அடி எடுத்து வைத்து அவன் பின்னே சென்று இறுக்கிக் கொண்டாள். அதில் அதிர்ந்தவன் அவசரமாக திரும்பி அவளை இழுத்து மடியில் வைத்து கொண்டு, ஏன் மேடம் இவ்வளோ நாளாக வரத்துக்கு என்றான். அவளுக்கோ அவன் எப்படி தன்னை கண்டுகொண்டான் என்று புரியாமல், எப்படி ஜீவா கண்டுபிடிச்சிங்க, நான் தானு என்றாள். அதுதான் மேடம் வரத்துக்கு முன்னையே உங்கள் சென்ட்டு வாசனை வருதே என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டான். அவளோ சற்றே தெளிந்து, ஜீவா வெளியில் எல்லோரும் இருக்காங்க என்றாள். இருக்கட்டும் என்றவன் தனது வேலையில் இறங்க அவனது கைகளை தடுத்தவள், என்ன ஜீவா என்றாள். 1 மாதம் ஆச்சுடி, அதுக்கு இந்த அளவு கூட ரியாக்ஷன் காட்டலைன்னா நானெல்லாம் மனுஷனே இல்லை என்றான் சிரித்தபடி. சி பேச்ச பாருங்க ப்ளீஸ் ஜீவா, வெளியில் போயிட்டு அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் என்றவன் கிண்டலாக சிரித்து, கம்ப்ளீட் பண்ணுங்க மேடம் என்றான் குறும்பு சிரிப்போடு. அவனை அடித்து விட்டு எழுந்து கொண்டவள், அப்பா வந்திருக்காங்க ஜீவா என்றாள். அதை கேட்டதும் சற்றே முகம் இருக என்றான். ப்ளீஸ் ஜீவா,
அப்பாவும் உங்களை பேசுனதை தப்புன்னு உணர்றாங்க. உங்கள் உணர்வுகள் எனக்கு புரியுது. எனக்காக எதுவும் சொல்லிடாதீங்க ஜீவா ப்ளீஸ் என்றாள். அவனோ இப்பவும் அவருக்காக என்னை விட்டு கொடுக்க சொல்கிறதானே என்றான் முகத்தை திருப்பி கொண்டு. அவனது தாவங்கட்டையை பிடித்து திருப்பி கலங்கிய கண்களுடன், ஜீவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 2 கண்ணுமே முக்கியம். நீங்களும் என் மேலே அக்கறையில் தான் சொன்னீங்க பொறுப்பாக நடந்துக்க சொல்லி. அதே மாதிரி அப்பாவும் அக்கறையில் தான் சொன்னாங்க. என்ன நீங்கள் சொன்னதுக்கும் அப்பா சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இயல்பாக பழகுங்க. அது என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும் என்றாள். அவளது மனநிலையை உணர்ந்தவன், ட்ரை பண்ணுறேன் இனி, ஆனால் உடனே எல்லாம் சரியாகாது, நிறைய காலம் ஆகலாம், அதுவரை நீ பொறுத்திருக்கணும் என்றான். கண்ணீருடன் தேங்க்ஸ் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் அவனை அழைத்து கொண்டு அறையை விட்டு ஹாலிற்கு வந்தார்கள். மாப்பிள்ளையை பார்த்ததும் சங்கடத்துடன் எழுந்தவர், மாப்பிள்ளை என்றார். அவனும் முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டாமல் வாங்க என்றான். வேகமாக அவன் அருகில் சென்றவர், நான் பேசியதை மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை, தப்பு தான், அதுக்காக என் பெண்ணை தண்டிச்சிடாதீங்க என்றார். அவரின் கைகளை பற்றி கொண்டவன், உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்ட பிறகு உங்களையும் எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன் மாமா. என்ன நீங்கள் பேசுனதில் மனசில் கொஞ்சம் ஒரு வலி ஏற்படுத்திடுச்சு. நிச்சயம் காலம் எல்லாவற்றையும் மாற்றும். அதே மாதிரி அவள் இனி உங்கள் பொண்ணு இல்லை மாமா, என் பண்டாட்டி. அவளை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே சமயம் அவளுக்கான பொறுப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை என்றான். ரொம்ப நன்றி மாப்பிள்ளை என்றவர், கண்டிப்பாக அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் என்றார். மறுப்பாக தலையசைத்தவன், இல்லை மாமா, நீங்கள் உங்கள் மகளை விட்டு இங்கே வீட்டுக்கு வந்து பார்க்குறதோ இல்லை இனி உங்கள் வீட்டுக்கு வர்றதோ எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நாள் போகட்டும் மாமா என்று விட்டான். சரோ அவசரமாக, என்னடா ஜீவா, அவர் தான் அவ்வளவு சொல்கிறாரே என்று கேட்டார் ஆற்றாமையுடன். சிவசுவோ, சரோ விடு அவனை, அவன்தான் சொல்லிட்டான் மனசு ஆறணும்னு, அதுக்கு மேலே கட்டாயப்படுத்தாதே என்றார். சங்கரனுக்கும் புரிந்தது அவன் மனது. அதற்கு மேல் அதை பற்றி பேசாமல் மற்றவற்றை பேசிவிட்டு அவர் கிளம்ப, மகளோ, அப்பா இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன், சாப்பிட்டு போகலாமே என்றாள். சரோ அவளை அதிசயமாக பார்த்துவிட்டு, ஆமாம் சம்பந்தி, பொண்ணு கையால் சாப்பிட்டு போங்க என்றார். அவரோ கண்ணில் பயத்துடன், அதுதான் 1 வாரமாக அவள் கையால் தானே சாப்பிட்றேன், நீங்கள்லாம் சாப்பிடுங்க, ஜானகி காத்துக்கிட்டு இருப்பா என்று ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து வெளியேறினார். ஜீவாவுக்கு அவர் அப்படி செல்வதைக் கண்டதும், ஏன் நீ உங்கள் அப்பா இப்படி ஓடுறாரு என்றான் சந்தேகமாக. அம்மாவை விட நல்லா சமைக்கிறேன்னு அவருக்கு பொறாமை என்றாள். அதற்குள் சரோ அவளை சமைக்க அழைக்க அவர் பின்னே போக ஜீவாவும் அவர்களை தொடர்ந்து சென்றான். மா, பேசாமல் ஆர்டர் பண்ணிட்டுமா, ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு சந்தோஷமாக சாப்பிட போகிறோம், இன்றைக்கி இந்த ரிஸ்க்கு தேவையா என்றான். ஏண்டா அவளை போய் கிண்டல் பண்ணுற, அதெல்லாம் நல்லா சமைப்பா என்றார். அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அப்பா எதுக்கும் இன்றைக்கி உண்ணாவிரதத்துக்கு ரெடியாக இருங்க என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றான். மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு, நீ வா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவன் கிடக்கிறான் என்று கூறி அழைத்து சென்றார். 1 மணி நேரத்தில் இருவருமாக சேர்ந்து சமைத்துவிட இனியாவிற்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. சரோ அவளுக்கு புரியும்படியாக ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்திருந்தார். அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தவள், அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் சமைச்சிட்டேன்னு சத்தமாக கத்தணும் போல இருக்குது, நான் இனிமேல் சமையல் கற்றுக்க உங்ககிட்ட வந்துடுறேன், சூப்பராக கற்றுக்கிட்டு அவனை நல்லா மொத்துறேன் என்றால் குதித்து கொண்டே. அப்பொழுது அங்கே எட்டி பார்த்தவன், என்ன 2 பேரும் சேர்ந்து என்னை வெளியில் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ட்ராமா பண்ணுறீங்களா என்று கேட்டான். அவன் முதுகில் ஒன்று வைத்தவர், வாயி, நான் சொல்ல சொல்ல உன் பொண்டாட்டி தான் சமைச்சா. அன்னையை பார்த்து, ஏன் தாய்க்குலமே உங்களுக்கு இந்த கொலவெறி, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, போடா அராத்து, அதெல்லாம் என் மருமகன் நல்லா சமைப்பா என்றார். அவளோ பெருமையாக, ஜீவா நான் சனி ஞாயிறுலாம் இங்கே வந்து அத்தைக்கிட்ட சமைக்க கற்றுக்க போகிறேன் என்றாள். அதில் அதிர்ந்து போய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்றான். இல்லை ஜீவா என்று அவள் மறுக்க, சரோஜாவிற்கு மகனின் எண்ணம் புரிய எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு சமையல் அறையை விட்டு வெளியேறினார். அவள் விடாது மறுக்க அவள் அருகில் சென்றவன் தன்னோடு இழுத்து கொண்டு, உங்கள் அத்தையால் என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாதுரி பொண்டாட்டி என்றான். சூப்பராக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க என்றால் முகத்தை சுருக்கியபடி. தன் தலையால் அவள் நெற்றியில் முட்டியபடி, நீ எப்படி இவ்வளவு மங்கனியாக இருக்க, உன் அத்தை இப்படி கட்டிக்கிட்டு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா என்றான் விஷமத்துடன். அவன் சொன்னதின் அர்த்தம் புரிய, ஓ நான் சொதப்பிட்டேனா என்றாள் கள்ளச்சிரிப்புடன்.
அதற்குள் சிவசுவிடம் பேசிக்கொண்டே சரோ அங்கு வருவது தெரிய அவசரமாக விலகியவர்கள் ஹாலிற்கு வந்தனர். அவள் சமைத்ததை சாப்பிட அமர்ந்தவர்கள் ஒவ்வொரு வாய்க்கும் பாராட்டிக் கொண்டே சாப்பிட அவளுக்கு உள்ளுக்குள் குற்ற உணர்வாக இருந்தது. இப்படி ஒரு குடும்பத்தை தனது பொறுப்பின்மையாலும் திமிரான பேச்சாலும் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்று எண்ணி வருந்தினாள். சாப்பிட்டு விட்டு தங்கள் வீட்டிற்கு கிளம்பியவர்களிடம், சனி ஞாயிறு இங்கே வந்துருங்க, நான் உனக்கு சொல்லித்தரேன் இனியா என்றார் சரோ. ஜீவா அவசரமாக, அதெல்லாம் அவளுக்கு நானே சொல்லி கொடுத்துக்கிறேன் என்றான். அவளும் மாமியாரிடம் பல்லை காண்பித்து, ஆமாத்த அவர்கிட்டே கற்றுக்கிறேன் என்றாள். இருவரையும் மாறி மாறி பார்த்தவர் சரி என்றார். அவளை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றதும் கணவரின் பக்கம் திரும்பியவர், என்னங்க அவள் வரேன்னு தான் சொன்னா, இந்த பையன் என்னமோ சொல்லி அவளையும் மாற்றிட்டான் என்றார் சோகமாக. போடி பைத்தியம், அவன் இனிமேல் பொண்டாட்டியை நம்ம கண்ணிலே காட்ட மாட்டான் என்று சிரித்தார் சிவசு. வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் முன்னே செல்ல கதவடைத்து விட்டு அவள் பின்னே சென்று அலைக்காக தூக்கி கொண்டான். அச்சோ ஜீவா, என்னது என்று கத்தினாள். ஏண்டி, எனக்கே அந்த 2 நாளும் அம்மா கூட போய் உட்காந்து நேரத்தை கடத்த போறியா? எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தானே சமைக்காத பொண்டாட்டியை பற்றி குறை சொன்னீங்க, அதுக்கு அந்த சமையலை நான் சொல்லித்தர மாட்டேனா என்றான் அவளிடம் இழைந்து கொண்டே. பின்னே நகர்ந்து சென்றவள் சுவற்றில் சாய்ந்து, சமையல் தானே நல்லா சொல்லி கொடுப்பீங்களே, காப்பி போட சொல்லி கொடுத்தப்பவே பால் பாத்திரம் 1 வாரத்துக்கு 4 வாங்கினோம், 2 பேரும் சேர்ந்து சமையல் செஞ்சால் வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் மாற்ற வேண்டியதான் என்றாள் கிண்டலாக. சுவற்றில் சாய்ந்து நின்றவளை அணைத்தாற் போல கைகளை வைத்து கொண்டவன், நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சிருவோம் என்றவன் அவள் எதிர் நோக்கி குனிந்தான். அவனை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டவள் அறைக்குள் ஓட அவனும் அவளை துரத்தி கொண்டே ஓடினான். 5 வருடங்களுக்கு பிறகு காலை வேளை சமையல் அறையில் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தாள் இனியா. ஜீவாவோ மகனை குளிக்க வைத்து பள்ளிக்கு கிளப்பி கொண்டிருந்தான். சமையலை முடித்துவிட்டு தானும் கிளம்ப வந்தவள் அப்பாவும் மகனும் மல்லு கட்டி கொண்டிருப்பதைக் கண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். அவளை முறைத்த ஜீவா, ஏண்டி நான் தான் சமைக்கிறேன், இவனை பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல, இவனை என்னால் சமாளிக்க முடியலடி என்று புலம்பினான். அவனை பார்த்து சிரித்து விட்டு, சீக்கிரம் அவனை கீழே அழிச்சிட்டு போங்க, பஸ் வந்துட போகுது என்று விரட்டினாள். பிள்ளையின் கையை பற்றி கொண்டு எழுந்தவன், இன்னைக்கு என்ன செஞ்சே நீ, இவனுக்கு பிடிச்சதா என்றாள். அவள் மகனுக்கு பிடித்தவற்றை எல்லாம் சொல்ல, ஏன் இவ்வளவு பண்ணுற, வேலைக்கு போகிற நேரத்தில் லைட்டாக எதுவும் செய்யக்கூடாதா என்றான். புருவத்தை உயர்த்தி, பாஸ், முன்னாடி இருந்த இனியாவா இருந்தால் இந்நேரம் மூக்கால் அழுதுருப்பா, இப்போ இருக்கிற இனியா ஜீவானந்தத்தின் மனைவி என்றாள் பெருமையாக. அவளது செய்கையில் மயங்கி நின்றவனை, ஓடுங்க பாஸ் ஓடுங்க, பஸ் வந்துட போகுது என்று விரட்டினாள். மகனை அழைத்து கொண்டு சென்று பள்ளி வேனில் ஏற்றிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் அவசரமாக அறைக்குள் செல்ல அங்கே அவள் ஆடை மாற்றிக் கொண்டிருந்தாள். அவள் பின்னோடு சென்று அணைத்து கொள்ள, வாத்தி எனக்கு நேரமாச்சிடா என்றால் நகர்ந்து கொள்ளாமலே. அவனோ மேலும் நன்றாக இழைந்தவன், எப்படி இருந்த இனி இப்படி ஆகிட்டா என்றான் இரு பொருள் பட. ஏய் ஒழுங்கா சொல்லு என்றாள் அவன் புறம் திரும்பி. வேலைக்கு போனால் வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சண்டை போட்ட பொண்ணா இது? அவனை பார்த்து மயக்கும் புன்னகையை சிந்தியவள், இப்போ நினச்சா சிரிப்பா இருக்கு ஜீவா, ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு உன்னை விட்டு போறேன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டேன்ல என்றாள். அவனது கரங்களோ அவளது இடுப்பில் ஊர்ந்து கொண்டிருக்க, அது மட்டுமா பண்ண, கொஞ்சம் கூட என்னை பற்றி நினைப்பே இல்லாமல் இருந்ததானே, அதில் எனக்கு நிறைய வருத்தம். இனி நாம் நேசிக்கிற அளவுக்கு அவன் நம்மளை நேசிக்கலேன்னு நினச்சி தாடி மீசையோடு சுத்த வச்சிட்ட என்றான். அவனது மீசையை பற்றி இழுத்தவள், நான் திரும்பி வந்தப்ப அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே என்று கிளிக்கி சிரித்தவள், கொல்ல ஆசை இருந்தது ஜீவா, ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடணும்னு எதிர்பார்த்தேன், வேண்டாத அந்த ஈகோ வேற அப்பப்போ எட்டி பார்த்து என் நேசத்தை உங்ககிட்ட காட்ட விடலை என்றவளை தன்னோடு சேர்த்தணைத்து கொண்டான். அவனை பிடித்து தள்ளி விட்டவள், வாத்தி எனக்கு கேப் வந்துடும், நீங்கள் மார்னிங் ஷோக்கு ரெடி ஆகிறப்பல தெரியுது, மீ எஸ்கேப் என்று அவசரமாக அங்கிருந்து ஓடினாள். அவனோ தலையை கோதியபடி, தோசை ஊற்றி வச்சிருக்கேன், இனி சாப்பிடாம கிளம்பிடாத என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சிறிய வேலையை கூட செய்யாமல் அடுத்தவரை எதிர்பார்த்திருந்தவள் ஜீவாவின் உதவியுடன் அனைத்தையும் கற்றுக்கொண்டு வீட்டையும் பொறுப்பாக பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். காலை உணவை அவன் தயாரித்து வைக்க மதியத்திற்கு அவள் செய்து விடுவாள். மாலை சிற்றுண்டியை அவன் சீக்கிரம் வந்து விடுவதால் செய்து வைத்து விடுவான். அதை சாப்பிட்டு விட்டு சற்று தெம்பாகி இரவு உணவை அவள் செய்வாள். இப்படி இருவரும் தங்களது வேலைகளை பிரித்து செய்து கொள்ள ஆரம்பித்திருந்தனர். மாலை நேரம் அவன் வந்து அவளுக்கும் சேர்த்து காப்பி போட்டு எடுத்து வைத்துவிட்டு மகனுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்து விட்டு அமர்ந்திருக்க, களைப்பாக வந்தவளுக்கு காஃபி டிஃபன் கொடுத்து எடுத்து கொடுத்தான். அதை சாப்பிட்டு விட்டு அவள் மீதமுள்ள வேலைகளை செய்ய அவர்களின் செல்ல மகன் ஜீவாவின் அருகில் அமர்ந்து ஆதித்யா டிவி பார்த்து கொண்டிருக்க
மகனை மெல்ல அழைத்து, ஆதி பாட்டி வீட்டுக்கு போறியாடா என்றான். அவனோ தலையை திருப்பாது, வேணாம்ப்பா என்றான். அவனை சுரண்டி, தாத்தா ஏதாவது சாக்லேட் வாங்கி வச்சிருப்பாங்கடா என்றான். அதை கேட்டதும் கண் மலர்ந்தவன், நான் போறப்பா என்றான். அவனை படியே வரை கொண்டு விட்டு வந்தவன் அவசரமாக கதவை சாத்தி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தவளை தூக்கி கொண்டு வந்து மடியில் அமர வைத்து கொண்டான். அவளோ, என்ன ஜீவா இது என்றாள் கோபமாக. அடியே, இதுக்காகத்தான் நான் இந்த வீடு பிடிச்சதே, இந்த பய பிறந்ததுலேருந்து வாய்ப்பே இல்லாமல் போச்சு என்றான். அதை கேட்டு தலையில் அடித்து கொண்டாள் இனியா. அவனது மகனோ தந்தையின் வள்ளல்களை பற்றி பாட்டியிடம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தான். என்னடா பண்ணுறான் உங்க அப்பன்? அம்மாவை மடியில் வச்சு டிவி பார்ப்பாங்க, அதுக்கு தான் என்னை அனுப்பிட்டாங்க என்றான் தெளிவாக. சிவசுவும் சரோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள, உங்கள் அப்பன் உன்னை மட்டுமா விரட்டினா, எங்களையும் சேர்த்து தான் விரட்டினா என்றார்.